வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எல்லா வதந்திகளுக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. டெல்லியில இருந்தாரு, டெல்லியிலேருந்து அவர் சென்னை திரும்பி இருக்காரு. ஸோ சென்னை திரும்பும் பொழுது ஏர்போர்ட்ல அவர் பீகார் தேர்தல் முடிவுகள், இந்த சுந்தர்சி, ரஜினிகாந்த், இந்த ப்ராஜெக்ட் இது பத்திலாம் கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த பீகார் முடிவுகள் அது வெற்றியாளர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது எவ்வளவு நேர்மையான வெற்றி அப்படிங்கிறத நம்ம ஆராயணும் அப்படின்னு சிம்பிளா அதை கடந்து போயிட்டாரு. இதை பொறுத்தவரைய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. என்னன்னா அவர் சுந்தர்சி வெளியேறினதை பத்தி எதுவும் கமெண்ட் அடிக்கல. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுது அப்படின்னா, என்னுடைய நட்சத்திரம் அவருக்கு பிடித்த கதையை படமா எடுக்கிறது தான் எனக்கு ஆரோக்கியமா இருக்கும். நான் முதலீட்டாளர், எனக்கு பிடித்த என் நட்சத்திரத்துக்கு பிடித்த கதை. அதாவது முதலீட்டாளர்னா கமலஹாசன் ப்ரொடியூசர், என்னுடைய நட்சத்திரம் அப்படின்னா ரஜினிகாந்த், அவருக்கு பிடித்த கதை. அப்ப சுந்தர்சி சொன்ன கதை ரஜினிகாந்துக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் இஷ்யூ. ஸோ அப்படியே இஷ்யூவா இருந்தாலும் இன்னும் கதையை டெவலப் பண்றதுக்கு, புது கதை பிடிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. அப்படி ஏன் அவசரப்பட்டு சுந்தர்சி அந்த தவறான முடிவு எடுத்தார் அப்படின்னு நமக்கு தெரியல. அதை விட்டுருவோம். அவர் முடிவு எடுத்துட்டாரு. இன்னுமே அவருக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ கமலஹாசன் கிளியரா சொல்லிட்டாரு, என் நட்சத்திரத்துக்கு பிடிச்ச கதை வர்ற வரையும் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. உடனே சார் புது முகத்துக்கு, புது இயக்குனருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் கதை நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி, சார் நீங்க ரஜினி சாரும் நீங்களும் சேர்ந்து நடிக்கிறதா ஒரு படம். ஆமாமா, அதுக்கு கதை தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பண்றோம், ரஜினி நடிக்கிற படத்தை பண்றோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை பண்றோம் அப்படின்னு சொன்னார். அது இப்ப கிடையாது, அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வி, நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் என்ன மாதிரி கதையா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ட்டாரு. அவர் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டாரு. இவங்க உருட்டுனாங்க, பயங்கரமா கண்ணா பண்ணான்னு உருட்டுனானுங்க. அதுவும் இந்த செய்யாறு பாலு மாதிரியான ஆட்கள், இவங்கெல்லாம் நம்ம நல்லது நினைச்சா கூட இவங்க நினைக்க விட மாட்டானுங்க போல் இருக்கு. நம்ம பாசிட்டிவா ரைட்டு, இந்த படம் நடக்கட்டும், நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இவங்க கமலுக்கு கடன் இருக்கு, ரஜினி வல்லவர் நல்லவர், பாரு அப்படி ஹெல்ப் பண்ணிட்டாரு, கமல் தான் இந்த படத்தை கதையை கேட்டு கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னு அப்படி இப்படின்னு உருட்டுனாங்க. கடைசியில ரஜினிக்கு கதை பிடிக்கிற கதை தான் நாங்க படமா எடுப்போம் அப்படின்னு கிளியரா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா ரஜினிக்கு சுந்தர்சி கதை பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இவங்க இஷ்டத்துக்கு அதுக்குள்ள அடிச்சு விட்டானுங்க. என்ன உருட்டுனாயா செய்யாரு பாலு எல்லாம். அதுவும் இந்த தயாரிப்பாளர் பாலாஜி பிரபுன்னு ஒருத்தன் உருட்டு இருக்கு. எப்போ சுந்தர்சி விலகினதை பத்தி ரொம்ப லைட்டா அப்படியே நகர்ந்து போயிட்டாரு. அவர் விலகினதை பத்தி அவரே அறிக்கை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசுபடுத்தாம நகர்ந்து போயிட்டாரு. அதை பத்தி கோபமாவோ காட்டமாவோ விமர்சனமாவோ எதுவுமே பண்ணாம அழகா நகர்ந்து போயிட்டாரு. என்னுடைய கருத்து, என் நட்சத்திரத்துக்கு பிடிச்ச கதையை நான் படமாக்குறது தான் எனக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி அழகா நகர்ந்தது ரொம்ப டீசெண்டா. சுந்தர்சியை அட்டாக் பண்ணாம நகர்ந்தது அவருடைய பெருந்தன்மையை காட்டுறதா இருந்தது. ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிட்டு இருக்காரு ஆக்டர் சாம்ஸ். சாமிநாதனை சாம்ஸுமாங்க. கிரேசி மோகன் ட்ரூப்ல மிக முக்கியமான நடிகரா இருந்தவர். அந்த டிராமால பீக் காலகட்டத்துல முக்கியமான நடிகரா இருந்தவர். அவர் பள்ளி கல்லூரி படிக்கிற காலத்திலேயே தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். அப்பெல்லாம் அந்த காலேஜ் சண்டை நடக்கும்ல, கமல் ரஜினி சண்டை நடக்கும் பொழுது பயங்கரமா கமலுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி அப்படி அந்த மாதிரி சண்டை போடக்கூடியவரா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு நம்ம பர்டிகுலர் ஆளை தான் ரசிக்கணும், இவரை ரசிக்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாரையும் ரசிக்கணுங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி பின்னாடி தான் எனக்கு வந்தது. நான் சலங்கை ஒலியெல்லாம் பார்த்து இவரை மாதிரி ஒரு ஆக்டர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தீவிரமான கமலஹாசன் ரசிகரா இருந்தேன். ஸோ அப்போ கிளாஸ்லலாம் சண்டை நடக்கும் பொழுது நான் கமல் சாருக்காகத்தான் பயங்கர சப்போர்ட்டா பேசுவேன் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு முறை அவருக்கு ரஜினியோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு, எந்திரன்னு நினைக்கிறேன், அது எந்த படம்னு தெரியல, அந்த படம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவர், சார் நான் தீவிரமான கமல் ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ரஜினி சொன்னாராம், நானும் தான் தீவிர கமல் ரசிகர் அப்படின்னு அவரும் சொன்னாராம், மீ டூ அப்படின்னாராம். ஸோ அது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்னு, தெலுங்கு ஆக்டர் ரைட்டர் ராஜ் தேஜ் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அவர் என்னன்னா
தகிட ததுமி தந்தானா அந்த பாட்டு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா தோட்டாதரணி, ரகுராம் மாஸ்டரு, இளையராஜா, எஸ்பிபி, இவங்க எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா தோட்டாதரணி தான் அந்த செட்டு போட்டது, அந்த கிணத்து செட்டு போட்டு 2 நாள் 3 நாள் தான் ஆயிருந்துச்சான், சரியா கூட செட் ஆகலையா. அது வந்து ரகுராம் தான் கோரியோகிராஃபி, எஸ்பிபி தான் பாடினாரு. எஸ்பிபிக்கு இந்த நேஷனல் அவார்டு கிடைச்சது அந்த பாட்டு பாடினதுக்காக. இளையராஜா தான் மியூசிக்கு. ஸோ இவங்க எல்லாருடைய ஞாபகம் வரும் எனக்கு. அப்ப கமல், ஏன்னா சமீபத்துல செவாலியா கிடைச்சது இல்ல தோட்டாதரணிக்கு, அப்ப அந்த அவருடைய பேட்டி பார்த்தபொழுது அவர் வந்து இந்த இதை பத்தி சொல்லியிருந்தார். தகிட தம்பி தந்தானா பாட்டுக்கு கமல் ஆடின டான்ஸு எவ்வளவு சூப்பரா ஆடினாருன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல என்னன்னா, அவர் இந்த தகிட திரும்பி தந்தானா அந்த கிணத்து மேல ஆடினது, அதையும் அதே மாதிரி கமலஹாசன் வந்து மன்மத நம்புல வந்து ஒரு பாட்டு ரிவர்ஸ்லயே பண்ணிருப்பாரு. அதை வந்து ரிவர்ஸ்லயே லிப்பு கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப். அதான் கமலஹாசன் வந்து சினிமால கமலஹாசனால முடியாதுங்கிறதே கிடையாது, ஹி கேன் புல் ஆஃப் எனிதிங் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இது டெக்னிக்கலா நம்ம வந்து சாதாரணமா வாயசைக்கிறதுக்கும் ரிவர்ஸ்ல வாயசைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப பிரில்லியண்டா கமல் பண்ணியிருப்பாரு. அதனால தானே அவரை நம்ம உலகநாயகன்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் எல்லாருமே மையமா ரசிக்கக்கூடியது கமலஹாசனுடைய திறமை, அவருடைய டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே. கமலஹாசன் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா? இப்ப ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல சென்னை ஏர்போர்ட்ல, சார் ரஜினி படத்துக்கு புதியவருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு. ஸோ கதை தான் முக்கியம், கதை நல்லா இருந்தா புதியவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னார்ல. இதே தான் இந்த ஒரு கேள்வி ஒரு பேட்டியில கேட்டாங்க. என்னன்னா, கமலஹாசன் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க, ஏராளமான புதியவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு. பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, சுரேஷ் கிருஷ்ணா, ஏன் மணிரத்னமே படம் என்ன வச்சு எடுக்க வேண்டியது? நான் கால் ஷீட் கொடுக்கலங்கிற கோவத்துலதான் போய் கன்னட படம் எடுத்தாரு. ஏன்னா அப்ப நான் பயங்கர பிஸியா இருந்தேன். பார்த்திபன் புதிய பாதை படத்தை வந்து எடுக்கிறதுக்கு என்கிட்ட தான் கதை சொன்னாரு. சங்கர் ஜென்டில்மேன் படத்துடைய கதையை என்கிட்ட தான் சொன்னாரு. இந்த மாதிரி ஏராளமான புதியவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல மிக முக்கியமா சுரேஷ் கிருஷ்ணா. என்ன காரணம்னா, சுரேஷ் கிருஷ்ணா வந்து ஏக் துஜே கேலியே படத்துல ஹிந்தி தமிழ் ரெண்டும் தெரிஞ்ச ஒரு அசிஸ்டண்டாக கே பாலச்சந்தர்கிட்ட ஜாயின் பண்ணாரு. ஏன்னா பாலச்சந்தருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் நம்ம சுரேஷ் கிருஷ்ணாக்கு. ஸோ அவர் டிரான்ஸ்லேஷனுக்காக வச்சிருந்தாங்க. அப்படி ஆரம்பிச்சு அவர் பாலச்சந்தரோட அசோசியேட் டைரக்டர் ஆகிற அளவுக்கு 81 ஆரம்பிச்சு அவர் புன்னகை மன்னன் வரை ஒர்க் பண்ணியிருக்காரு. 6 வருடங்கள் பாலச்சந்தர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. ஆனா பாலச்சந்தர் அவரை டைரக்டர் ஆக்கணும்னு யோசிக்கவே இல்லை. இத்தனைக்கும் பாலச்சந்தருக்கு சொந்தமா கவிதாலயாங்கிற கம்பெனி இருக்கு. அவர் நினைச்சா அவரை வந்து டைரக்டர் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவருடைய திறமை அறிஞ்சு சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிட்டு, சுரேஷ் நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்க தான் அதை டைரக்ட் பண்ணணும். சார் யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே, நான் தான் ஹீரோன்னு. ப்ரொடியூசர் கமலஹாசன், ராஜ்கமல், ஹீரோ கமலஹாசன் உடனே அவர் மிரண்டு போயிட்டாராம். அவர் அதுக்கு ரெடியாவே இல்லையா. என்ன சார் நான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. நீங்க ரெடி ஆயிட்டீங்க சுரேஷ், உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாலச்சந்தர் பார்க்காத ஒரு விஷயத்த கமல் பார்த்து அவரை டைரக்டர் ஆக்கி, அந்த படம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்திரன் சந்திரன் அந்த படமும் சேர்ந்து பண்ணாரு. அப்புறம் அவர் வந்து தெலுங்கு படம் வெங்கடேஷ் ரேவதியை வச்சு பண்ணாரு, அதை ஹிந்தியில சல்மான் கானை வச்சு பண்ணாரு. அந்த அனுபவங்கள் மூலமா தான் அண்ணாமலை படம் அவருக்கு கிடைச்சது. ஸோ அண்ணாமலை படம் வந்து கமல் டைரக்டர் ஆக்குன அந்த நம்முடைய சுரேஷ் கிருஷ்ணாவை வச்சு தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு, பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு குருநாதரே நினைக்காத பொழுது ஒரு சிஷ்யன் வந்து அந்த ஆற்றலை கண்டுபிடிச்சு பயன்படுத்தி அவரை டைரக்டர் ஆக்டர் பாருங்க. அந்த மாதிரி ஏராளமான புதியவர்களுக்கு கமல் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. திரு அப்படிங்கிற கேமராமேன், பிசி ஸ்ரீராமோட அசிஸ்டன்ட், அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நம்மவர் மகேஷுக்கு மியூசிக் டைரக்டரா வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நான் ஏராளமா அடுக்கிக்கிட்டே போவேன்.